மனசை எப்படி கட்டுப்படுத்துறது? மனசை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள கவனிக்கிறது மூலியமா அத கட்டுப்படுத்த முடியும். அத கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா, எண்ணங்கள்ன்றது உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா, நம்ம கண்கள திறந்து இந்த உலகத்த பார்க்கும்போதோ, இல்ல கண்கள மூடி நம்ம கற்பனை பண்ணும்போதோ, எண்ணங்கள்ன்றது உருவாக ஆரம்பிச்சிடுது. அதனால எண்ணங்கள தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்கு பதிலா எண்ணங்கள வகை பிரிக்கிறது மூலியமா, அந்த எண்ணங்கள நம்ப வகை பிரிக்க முடியும். அந்த எண்ணங்கள்ல எது மாரியான எண்ணங்கள் நமக்கு தேவை, எது மாரியான எண்ணங்கள் நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வகை பிரிச்சு பார்க்க முடியும். அத எப்படி வகை பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஒரு நோட்டு, ஒரு பேனா எடுத்துக்கங்க. எது மாரியான எண்ணங்கள் உங்க ஆழ் மனதில உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு முதல்ல கான்ஷியஸ் மைண்ட் உணர்வு நிலை அப்படின்னா என்னன்றத பத்தி தெரிஞ்சுக்குவோம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உயிர் தன்னோட உட்புறம் மற்றும் வெளிப்புற இருப்பை அறிந்து உணர்ந்து இருப்பது உணர்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உயிரானது தன் இருக்கும் நிலையையும் சூழலோடு அது கொண்ட தொடர்பையும் விழிப்புணர்வுடன் தனக்குள் தெரிந்து கொண்டிருப்பதே விழிப்புணர்வு அப்படின்னு கான்ஷியஸ் மைண்ட் இல்லை உணர்வு நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம வாழுற வாழ்நாளில் நமக்கு முன்னாடி என்ன நடக்குது, அதனால் நமக்குள்ள என்ன நடக்குது, இது நடுவில் இன்னொரு எண்ணங்கள் நம்ம மனதுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். எண்ணத்துக்குள்ளே இந்த மனதை கட்டுப்படுத்தணும், நிகழ்காலத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசை சொல்கிறாங்க இல்லையா? அதை எப்படி நிறைவேறுது அப்படின்னா, இந்த 3வது எண்ணம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணணும். அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னா, முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, சும்மா விட்டுருங்க. ஆனால் ஃபஸ்ட் நாள் எப்படியும் இந்த சொன்னதுனால கேட்கறதுனால அப்படி ஒரு எண்ணம் வரும். நம்ம இதை பற்றி கேட்டோமே, இதை ஞாபகம் வச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். அதுலேயே நிச்சயமாக அது சேவ் ஆகிருக்கும் நம்ம பிரெயினில். அதை இப்போ எப்படி நம்ம எடுத்து பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் வேலையெல்லாம் அன்னைக்கான வேலையெல்லாம் சுத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக ஒரு இடத்துக்கு போய்ட்டு உட்காருங்க. இல்லை உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கக்குள்ள ஒரு அமைதியான இடத்துல போய்ட்டு உட்காந்து யோசிங்க. யோசிக்கிறது மூலிமா நிச்சயமாக அந்த ஒரு வார்த்தை வரும். இல்லை அப்படி ஒரு எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களை அதில் தேவையான எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். 2யுமே எழுதுங்க. 2யுமே எழுதுங்க அந்த நோட்டில் நடுவில் ஒரு கோடு போட்டு 2 பிரிவாக பிரித்து தேவையான எண்ணம், தேவையற்ற எண்ணம் சொல்லிட்டு எழுதிங்க ஹெட்லைனு. அதில் தேவையான எண்ணத்தை ஒரு பக்கமும், தேவையில்லாத எண்ணத்தை ஒரு பக்கமும் எழுதுங்க. அதிகமாக தேவையில்ல, ஒரு 2 பாயிண்ட் ஃபஸ்ட் நாள் எழுதுங்க போதும். இப்போ உங்களுக்கு தேவையான எண்ணம் எது, தேவையில்லாத எண்ணங்கள் எது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு கிளியராக. நம்மளோட வாழ்க்கையில் முதல் வெற்றியாக 2 தேவையில்லாத எண்ணங்களையும் 2 தேவையான எண்ணத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் தேவையில்லாத எண்ணங்களை கண்டுபிடிச்சிட்டேன், அதை நான் இப்போ உடனே அழிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணாதீங்க. ஏன்னா அதை உடனே அழிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அது உங்களோட ஹேபிட், உங்களோட பழக்க வழக்கங்களோட அது ஒத்து போயிருக்கு, பழகிருக்கு, வாழ்ந்துருக்கு. அதனால் அதை ஒரே நாளில் அழிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு ஹேபிட்டாக, பழக்க வழக்கமாக மாறியிருக்கு. அதுவும் இல்லாமல் அதை அழிக்கணுன்ற அவசியமும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. ஏன்னா நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது எதுக்கு, அதோட புரிதல் என்ன அப்படின்னா, நல்லதையும் தெரிஞ்சுக்கணும், கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்லதுன்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கெட்டதுன்னு ஒன்று நமக்கு தெரியணும். அப்போ தான் நல்லதுன்றது எதுன்றதே நமக்கு தெரியும். அதுக்காகவாவது நம்ம கெட்டது அப்படின்றது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம கெட்டதுலேருந்து ஒதுங்கி நல்லதில் வாழ முடியும். இங்கே நான் கெட்டதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேனே தவிர செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லலை, தெரிஞ்சுக்கணும்னு மட்டும்தான் சொல்கிறேன். இங்கே நான் சொல்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அறிவு, செய்கிறது அப்படின்றது திறமை. ஒரு அறிவு செயலாக மாறக்குள்ள தான் திறமையாக மாறும். ஏன் இந்த உலகத்தில் போற்றப்படும், புகழப்படும், சில சமயம் தூற்றப்படும். நம்ம செய்கிற செயல் வாழற சமுதாயத்தை பாதித்து நம்மளையும் பாதிச்சுது அப்படின்னா அது நிச்சயமாக தூற்றப்படும். அதனால் நம்ம வச்சுக்கிற அறிவை ஒரு செயலாக மாற்றுறதுக்கு முன்னாடி பகுத்து பார்க்கணும். நம்மளுடைய பகுத்தறிவை நம்ம பயன்படுத்தணும். ஒருவேளை அந்த அறிவு தீமை தரக்கூடியதாக இருந்தது அப்படின்னா அதை அறிவாக மட்டும்தான் வச்சுக்கணும், செயலாக மாற்றவே கூடாது. எதுக்காக அந்த அறிவு அப்படின்னா, நன்மை எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆல்ரெடி நம்மளோட பிரெயினுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு பேஜ்லேயே நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 நல்லதையும் 2 கெட்டதையும் எழுதிட்டோம். இருந்தாலும் இதை சொன்னதுக்கான தேவை என்ன அப்படின்னா, நம்மளோட பிரெயினை எழுப்பிடுறதுக்காக. எதுக்குன்னா, நம்மளோட பிரெயின் இப்போ ஆட்டோ பைலட் மோடில் இப்போ பறந்துட்டுருக்கும். ஏதோ உன்னிப்பாக கண்ணு பார்த்துன்னுக்குது, காது கேட்டுனுக்குது, நம்ம கவனிக்கிற மாதிரி நடிப்போம். இல்லை அப்படின்னா இவன் வேற எங்கன்னா கொண்டு போய் நம்மளை டார்ச்சர் பண்ணுவான். ஆஹா, என்ன ஒரு சுகமாக இருக்குது, மிளகா பார்த்துன்னு விட்டத்தை பார்த்துன்னு செல்லுன்றது. இது அல்லவா வாழ்க்கையின் அதி அற்புதமான உன்னதமான நேரம், வாழும் வாழ்நாளில் அப்படிலாம் தோணும். ஏன்னா மனுஷனோட பிரெயினு அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதனால தான் அந்த 3வது சிலுண்டியை கட்டுப்படுத்துறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் எழுதி வச்சிங்க அந்த சிலுண்டி சேட்டை பண்ணுறதுக்குள்ள. ஏன்னா மனசு மயக்கி வேற இடத்துக்கு கூட்டு போயிடும் அது.
ஆத்தாடி நம்மளை படிக்க சொல்கிறாங்க, எழுத சொல்கிறாங்க, நம்ம பிடிக்காத விஷயத்தெல்லாம் இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி மனசை மயக்கி நல்லா உஷார் பண்ணி கூட்டின்னு போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க அந்த 3வது சிலிண்டர்கிட்ட. நீங்கள் இப்போ எழுதி வச்சுருக்க நல்லது கெட்டது அப்படின்ற 2 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட் நாளில் அதை எடுத்து சும்மா பாருங்கள். பார்த்துட்டு ஒரு 2 இல்லை 3 வாட்டி சும்மா ஒரு வாட்டி ஓரலாக ரீட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிறத படிச்சுட்டு ஒரு 2 3 வாட்டி எழுதுங்க ஒரு ஓரலாக ஒரு பேப்பரில். இப்போ நம்ம தீங்கு செய்யக்கூடியதாக நினைக்கக்கூடிய எண்ணங்கள், தீய கருத்துக்கள் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 2 3 வாட்டி படிங்க. படிக்கிறதோட நிறுத்திங்க. அதை செயலாக்க தேவையில்ல. எழுத்து மூலியமாக படிக்கிறதோட எடுத்தால் போதும். அவ்வளோதான் ஃபஸ்ட் நாளுக்கான ஹோம்ஒர்க்கு. 2வது நாள் 3வது நாள் இதை வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஆனால் வந்து 2வது நாள் பண்ணக்குள்ளே அந்த நல்ல விஷயத்தை மட்டும் மறுபடியும் எழுதி பழகுங்க, சொல்லி பழகுங்க. அந்த 3வது நாள் போகும்போது நல்ல விஷயத்த மட்டும் பேசுங்க, நல்ல விஷயத்த மட்டும் கவனிங்க. உங்களுக்கு பிடிக்காத எண்ணங்கள், தீய எண்ணங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதை வந்து மறுநாள்லேருந்து அதாவது 3வது நாளில் நீங்கள் சொல்ல தேவையில்ல, அதை பார்க்கவும் தேவையில்ல. ஒரு நாள் லீவ் எடுத்துக்கங்க. அன்றைக்கி எதுவும் பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க கம்முன்னு. அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெகுலர் லைஃபுக்கு போயிடுவோம் நம்ம. அந்த ரெகுலர் லைஃபுக்கு போனதுக்கு அப்புறமேட்டா அந்த எண்ணங்கள் வரும். அப்போ அந்த எண்ணங்கள் வரும்போது என்ன நினைக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம நல்ல எண்ணங்கள் சொல்லிட்டு நினச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதை வந்து அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரக்குள்ள ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லணும். நம்மளுக்கு பிடிக்காத எண்ணங்கள் வரக்குள்ள ஸ்டாப், போதும், இதுவே போதும், இதுக்கு மேலே தேவையில்ல அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை மூலயமா அதை வந்து நிறுத்திக்கணும். இப்படி நம்ம பண்ணுறது மூலிமா அந்த கெட்ட எண்ணங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டாப் ஆகிடும். நல்ல எண்ணங்கள் என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். ரிப்பீட் ஆகிறது மூலிமா நமக்கு வந்து நல்ல யோசனைகள், நல்ல திங்கிங், நல்ல குட் ஹேபிட்லாம் நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். இதை தான் வந்து நம்ம வந்து பழக்கம்னு சொல்கிறோம். அதனால் இது சிம்பிள் தான், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குதான்னு பாருங்கள். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்காது. அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறதா நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த சிலுண்டி கம்முன்னு வராது. ஏதோ நம்ம கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை ஈஸியான வழியாக எடுத்துகிட்டு போகிறதா சொல்லி மயக்கி கூட்டின்னு போயிடும். அதனால தான் சொன்னேன். அதனால் அந்த 3வது ஆரம்ப வாழ்த்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். SA28SA என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் மனதை எப்படி மாற்றுவதென்று. மை டியர் எர்த் ஹியூமன்ஸ்.